வெல்கம் டு சுகுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப புதிய சுவையில் ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம எப்படி இந்த மசாலா சுண்டல் ரெசிபி செய்ய போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம சுண்டலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். இந்த ஊற வச்ச சுண்டலை நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சா சரியாக இருக்கும். சுண்டல் வேக வச்ச தண்ணியே இருக்குது, அது கூட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 விசில் வரட்டும். இப்போ சுண்டல் வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், 8 விசில் விட்டு எடுத்துருக்குறோம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சுண்டலை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கடாயை வச்சாச்சு. இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே அரைஞ்சி சைஸ் அளவு நம்ம இஞ்சி துருவி வச்சுருக்கிறோம். இஞ்சியை போட்டுக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம மசாலா மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துனதுக்கு அப்புறமே இந்த எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் வதங்குச்சுன்னா போதும். அதுக்கு மேலே வதங்குச்சுன்னா அப்படியே கருகிரும் மசாலாலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தி இருக்கிறோம். அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதை லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க. இதில் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. ஏன்னா கஸ்தூரி மேத்தி போடும் போது இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ வேக வச்ச சுண்டல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டலில் நல்ல காரம் உப்பு இறங்குற அளவு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே வதக்கி எடுத்தோம்னா காரம் உப்பெல்லாம் நல்லா இறங்கிரும் இந்த சுண்டலில். நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது இந்த மசாலா சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இந்த மசாலா சுண்டல் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கவே தேவையில்லை. சுண்டலை மட்டும் வேக வச்சா போதும். நம்ம மசாலா இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.